மோடி பதவியேற்பு திடீர் ரத்து. ஜனாதிபதி எடுத்த அதிரடி முடிவு. குழப்பத்தில் முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக தற்போது 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடங்கியுள்ளது. இந்த வகையில் நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாராம். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது பேசிய அவர், முதல் முறையாக புதிய நாடாளுமன்றத்தில் மக்களவை எம்பிக்கள் பதவியேற்பு நடக்கிறது. இந்நாளை கொண்டாடும் வாய்ப்பை நாடாளுமன்ற வளாகம் பெற்று திகழ்கிறது. மக்களவை உறுப்பினர்கள் அனைவரையும் உளமாற வரவேற்கிறேன் என்றும் கூறியுள்ளார். எங்களுடைய நோக்கமோ செயல்பாடு ஆகியவற்றிற்காகவே 3வது முறை மக்கள் வாய்ப்பளித்துள்ளனர். நாட்டுக்கு சேவையாற்றவும் 140 கோடி மக்களின் கனவை நனவாக்கவும் எம்பிக்கள் பாடுபட வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்கு நிலையான ஆட்சி முக்கியம் என்றும் கூறியுள்ளார். இந்த மக்களவையில் இளைஞர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாம். மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் கூறியுள்ளார். அதேபோலத்தான் கடந்த 10 ஆண்டுகளில் இருந்ததைப் போல அல்லாமல் நாடாளுமன்றத்தின் இந்த தொடரில் பல முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் கூட்டத்தொடரின் முதல் 2 தினங்கள் புதிய மக்களவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து மக்களவைக்கு புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற இருக்கிறது என்றும் அவர் கூறியது தற்போது அனைவர் மத்தியிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதே வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஒருவரை இந்த பதவிக்கு முன்மொழிய கூட்டணி கட்சிகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் பதவிக்கான தனது வேட்பாளர் யார் என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோலத்தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு இதுவரை யார் பெயரையும் காங்கிரஸ் தலைமை இன்னும் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புகின்றனர் என்று அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறதாம். மேலும் அது மட்டுமில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஒருவரை இந்த பதவிக்கு முன்மொழிய கூட்டணி கட்சிகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த விஷயம்தான் தற்போது அரசியல் கட்சி தலைவர்களிடையே பெரிய தலைவலியாகவும் சிக்கலாகவும் இருந்து வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. அது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் பதவிக்கான தனது வேட்பாளர் யார் என்பதை இன்னும் அறிவிக்கவில்லாத சூழ்நிலையிலேயே பெரிய பிரச்சனைகளும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினாலேயே தற்போது பிரதமர் மோடி அவர்களும் செம்ம கடுப்பில் இருந்து வருவதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.